கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா புதிய கழக கொடியினை அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கழக கொடியை கழகத்தினர் ஆர்வமுடன் ஏற்றி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் தாங்கிய புதிய கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கொடி ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களின் கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலை வாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, ஜாதி பேதமற்ற மனிதர்களுக்கான கொடி என எழுச்சி முழக்கமிட்ட புரட்சி தாய் சின்னம்மா, வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் என சூளுரைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய கழக கொடியை ஏற்றி கழகத்தினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்திரா நகர் ஊராட்சி ரோஜா நகரில் நடைபெற்ற நிகழ்வில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா உருவம் பொறித்த புதிய கொடியை நெய்வேலி தொகுதி கழக நிர்வாகி எஸ். தண்டபாணி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கழக நிர்வாகிகள் பன்ருட்டி ராஜா, மணி, நெய்வேலி கழக நிர்வாகிகள் செந்தில் முருகன், விஜய் கிருஷ்ணா, சந்திரசேகர், சுகுமார், சின்னத்தம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய தலைமையில் இன்றைக்கு கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளில் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவருடைய உருவம் பொறித்த கொடியை இன்று ஏற்றி வைக்கப்பட்டது. புரட்சித்தாய் சின்னம்மாவை ஆட்சிகளை அமர்த்துவதற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்தினால்தான் இன்றைக்கு மக்கள் அவரை விரும்புகிறார்கள். எனவே நாம் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய கருத்தை நாம் வலுப்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம்.